ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இது வந்து நேற்று நைட் எங்கள் வீட்டில் சிவராத்திரி பூஜை பண்ண வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். இது வந்து என்னுடைய 12 மணி பூஜைங்க. அதாவது சிவபெருமானுக்கு இன்றைக்கி இரவு முழுசுமே வந்து பூஜை பண்ணுவாங்க. அதில் வந்து 3ஆம் கால பூஜையாக 12 மணிக்கு பண்ணுவாங்க. 12 மணிக்கு 3ஆம் கால பூஜையை வந்து நம்ம கோவிலில் போய் பார்த்தா ரொம்ப நல்லதுங்க. சப்போஸ் நம்மளால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா நம்ம வீட்லேயே பண்ணலாம். எந்த ஒரு தப்பும் கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சிவபெருமான் சிலை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது, வீட்டில் வச்சு பூஜை பண்ணக்கூடாதுன்னு. கண்டிப்பாக அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வந்து சிவபெருமானுக்கு விருப்பப்பட்டு நம்ம மனசார திருப்தியாக எந்த ஒரு பூஜை பண்ணாலும் அவர் சந்தோஷமாக ஏற்றுப்பாருங்க. அதனால் அவர் நல்லதை தான் நம்மளுக்கு பண்ணுவாரே தவிர கெடுதலை என்றைக்குமே பண்ண மாட்டாருங்க, யாருக்குமே பண்ண மாட்டாருங்க. அது மாதிரி எல்லாருமே சொல்கிற மாதிரி நான் நினைக்க மாட்டேங்க. நான் எங்கள் வீட்டில் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுவேங்க. அந்த மாதிரி நேற்று நைட்டு வந்து நாங்கள் பூஜை பண்ணோம் 12 மணிக்கு. நான் இந்த 3ஆம் கால பூஜையில் வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணேங்க. 5 பொருளால் அபிஷேகம் பண்ணேன். முதல்ல தண்ணியில் பண்ணேன், அதுக்கப்புறம் பாலில் பண்ணேன், அதுக்கப்புறம் தேனில் பண்ணேன், அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம், அப்புறம் சந்தன அபிஷேகம். இது 5 அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டேங்க. சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக நான் வந்து அவல் பாயசமும் பானகமும் வச்சேங்க. சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக எது வேணுனாலும் வைக்கலாங்க. உங்களால் வீட்டில் எளிமையாக என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சு வைக்கலாம். அப்படி எதுவுமே செய்ய முடியலன்னா 2 வெத்தலை பழம் மட்டுமே வச்சு கும்பிட்டாலும் அவர் வந்து அவரோட வேண்டுதலை ஏற்றுப்பாருங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணேங்க. இந்த பூஜைக்கு வந்து என் பையன் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவன் தான் வீடியோ எடுத்து கொடுத்தான். அப்புறம் நம்மளால் இந்த நைட்டு முழுசுமே பூஜையை பண்ண முடியலனாலும் இந்த 12 மணிக்கு இந்த 3ஆம் கால பூஜை மட்டுமே பண்ணாலே நம்ம என்ன வேண்டுமோ அது எல்லாத்தையுமே சிவபெருமான் வந்து நம்மளுக்கு வரமாக கொடுப்பாருங்க. இதில் வந்து இந்த 12 மணி 3ஆம் கால பூஜை நேரத்தில் தான் வந்து சிவபெருமான பார்வதி தேவியார் வந்து வழிபட்டாங்க. பார்வதி தேவி வழிபட்டு அவங்களோட வரத்தை வந்து பெற்றாங்க சிவபெருமான் கிட்ட. அந்த மாதிரி இந்த 12 மணி பூஜை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக செய்யணுங்க. நம்மளோட எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. அப்புறம் வந்து இந்த 12 மணி பூஜையில் வந்து எல்லா ஒரு ஜீவராசிக்குமே அவர் வந்து அருள் பாலிப்பாருங்க. அப்புறம் நான் இந்த பூஜையை முடிச்சுட்டு 108 மந்திரம் சொன்னேங்க. அர்ச்சனை போட்டேங்க. அலங்காரம் பண்ணி சிவபெருமானுக்கு எல்லாமே சிறப்பாக பண்ணி முடித்தேங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு. பாய்.